ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நமக்கு சோறு தான் முக்கியம். வாங்க இன்றைக்கி டேஸ்ட்டான சூப்பரான குடமிளகா போட்டு முட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவி தோசை சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுருங்க. அது கூடவே ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி எடுத்துருங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா கரிஞ்சிராமல் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரட்டும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வர்றதுக்காக நான் 1/4 டம்ளருக்கு கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குடமிளகா நல்ல மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரட்டும். மூடி எடுத்து 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மூடி போட்டு நான் இன்னொரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக செம வாசனையாக நல்லா தண்ணி சுண்டி குடமிளகா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பள்ளம் பறிச்சுட்டு அந்த பள்ளத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் இப்போதைக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கிரேவியில் இருக்கிறதே பிடிச்சி வந்துடும். பாருங்கள், முட்டை வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் கூடயும் நல்ல சைடிஷாக இருக்குங்க. மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.